போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரப்போகிற டிஎன்பிசியின் குரூப் 2-2A மெயின்ஸ் தேர்விற்கும் காவல்துறையில் எஸ்ஐ தேர்விற்கும் பயன் தரக்கூடிய வகையில் இன்று முதல் தினம்தோறும் நடப்பு நிகழ்வுகள் பற்றிய முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது அக்டோபர் 1ஆம் தேதி நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள். சரிங்களா? ஸோ வாங்க கேள்விக்கு போயிடலாம். ஸோ முதல் வீணா பாருங்க, 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது? மிதுன் சக்கரவர்த்தி. பாருங்க, இந்த மிதுன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்தவரை மேற்கு வங்காளத்தில் பிறந்தவர், பாலிவுட் நடிகர். பாருங்க, 70வது தேசிய திரைப்பட விழாவில் இவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருதை பெற்றிருக்கிறார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தகவல்கள். அடுத்து பாருங்க, இந்த தாதா சாஹேப் பால்கே விருது சினிமா துறையில், திரைப்படத்துறையில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. 1969ஆம் ஆண்டு இந்த விருது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு இந்த விருது குடியரசுத் தலைவரால் வழங்கப்படும். அப்ப முதலாக இந்த விருதை பெற்றவர் தேவிகா ராணி. அப்ப இந்த விருதை அறிவிக்கக்கூடிய அமைச்சகம் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம். அப்ப இந்த அமைச்சகத்தின் அமைச்சராக தற்போது இருக்கக்கூடியவர் அஸ்வினி வைஷ்ணவ். கடைசியாக இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. 2019இல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, 2020இல் ஆஷா பரேக், 2021இல் வசிதா ரகுமான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நிகழ்வை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது தொடர்பாக எல்லா தகவலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துடணும். அப்போ தாதா சாஹேப் பால்கே விருது எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம். சரி, அடுத்து வாங்க இரண்டாவது கேள்வி. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 75. ஏன்னா பாருங்க, தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக அசீம் அகமது அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இவர் ஏற்கனவேவும் உத்தரப்பிரதேசம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றியவர். தற்போது குடியரசுத் தலைவரால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மொத்த நீதிபதிகளின் எண்ணிக்கை 67. இன்னும் 8 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளது. அப்ப சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச நீதிபதிகளின் எண்ணிக்கை 75. அப்ப உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யாருன்னு கேட்டா பிரசிடென்ட். சரிங்களா? கவனமா பார்க்கணும். உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது பாராளுமன்றம். அதே நேரத்தில் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பது குடியரசுத் தலைவர். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து வாங்க மூன்றாவது கேள்வி. இந்தியாவிலேயே முதலாக துணை முதல்வர் பதவி வகித்தவர் யார்? பாருங்க, தற்போது தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப துணை முதல்வர் பதவி என்பது அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்படவில்லை. முதலமைச்சர் துணை முதல்வர்களை நியமித்துக் கொள்கிறார். நிர்வாகம் சார்ந்து எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் இதுவும் ஒன்று. சரி, அப்ப பாருங்க, இந்தியாவிலேயே முதலாக துணை முதல்வராக இருந்தவர் அனுராக் நாராயண் சின்ஹா. பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். 46 முதல் 57 வரை துணை முதல்வர், பீகாருடைய துணை முதல்வராக பதவி வைத்திருக்கிறார். சரிங்களா? அப்ப துணை முதல்வர் பதவி அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. தமிழ்நாட்டில் முதலாக துணை முதல் பதவி உருவாக்கப்பட்டது மே 29, 2009
தமிழ்நாட்டின் முதல் துணை முதல்வராக இருந்தவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். கடந்த ஆட்சியில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை முதல்வராக இருந்தார். தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சர்வதேச முதியோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அப்ப இந்த ஆண்டு முதியோர் தினத்தின் மைய கரு பாருங்க, சர்வதேச முதியோர் தினம் ஐநாவால் எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1999. சரி, அடுத்து வாங்க. இந்தியாவில் நாட்டு மாடுகளை, நாட்டு பசு இனங்களை பாதுகாப்பதற்காக நிதி திட்டத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரம். நாட்டு பசு மாட்டினங்களை பாதுகாப்பதற்காக நிதி திட்டத்தை அறிவித்துள்ளது மகாராஷ்டிரம். மகாராஷ்டிராவின் முதலமைச்சர் பாருங்க, அவருடைய அறிவிப்பில் மகாராஷ்டிரா மரத்வாடா பகுதியில் தேவினி, லால் கந்தாரி, மேற்கு மகாராஷ்டிராவில் கில்லார், வடக்கில் தாங்கி, விதர்பா பகுதியில் காவ் லவ், இது எல்லாம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாட்டு பசு மாட்டு இனங்கள். இவற்றை பாதுகாப்பதற்காக இந்த நிதி திட்டத்தை மகாராஷ்டிரா முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். ரொம்ப சிம்பிளா, இதெல்லாம் சமீப காலத்தில் பத்திரிகையில் இடம் பெற்றிருந்தது. இது என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்க சொல்ல தெரியணும், நாட்டு பசு மாட்டு இனங்கள். சரி, அப்ப மகாராஷ்டிரம். அடுத்த கேள்விக்கு வாங்க. 6வது கேள்வியாக, இந்தியாவில் இரத்த தானத்தை கண்காணிப்பது, இரத்த விநியோகம் செய்வது, இரத்த தானம் தொடர்பாக மத்திய அரசு தொடங்கி இருக்கக்கூடிய இரத்த மேலாண்மை வங்கியின் பெயர் பாருங்க, இராக்கோஸ். அப்ப இந்த மேலாண்மை வங்கி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டு இருக்கிறது. ஏப்ரல் 1, 2016 தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்ப இராக்கோஸ் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டு இருக்கிறது. தொடங்கப்பட்ட தேதி தன்னார்வ இரத்த தான தினம் அக்டோபர் 1. ஒவ்வொரு ஆண்டும் தன்னார்வ இரத்த தான தினம் என்பது அக்டோபர் 1ஆம் தேதி. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் போன்ற மழை வெள்ளத்தில் அந்த முன்னெச்சரிக்கை தகவல்களை மக்களுக்கு வழங்க தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஆப் செயலியின் பெயர் என்ன? பாருங்க, டிஎன் அலர்ட். சரிங்களா? கவனமா பார்க்கணும். நீர் திறப்பு, நீர் மேலாண்மை, வெள்ள அபாயம் போன்ற அனைத்து தகவல்களையும் பொதுமக்களுக்கு எளிதாக வழங்கக்கூடியது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்தியாவில் உள்ள புலிகளின் சரணாலயங்கள், இந்த டைகர் ரிசர்வ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54. சரிங்களா? பாருங்க, 59 புலிகள் சரணாலயம் 19 மாநிலத்தில் இருக்கிறது. வன உரிமை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது 2006ஆம் ஆண்டு. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. கேரளா வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு யாருடைய தலைமையில் குழுவை உருவாக்கியுள்ளது? மாதவ் காட்கில். சரிங்களா? மாதவ் காட்கில் தலைமையில் வயநாடு நிலச்சரிவை ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது. பிரதமருடைய முன்னாள் அட்வைசராக இருந்தவர் சூழியல் ஆய்வாளர். அதுக்கடுத்து பிறகு தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்டது 2005. இதன்படி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் பிரதமர், மாநிலத்தின் தலைவர் முதலமைச்சர், மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சித் தலைவர். சரி, பாருங்க, மாநில அமைச்சர்கள் பதவியேற்பின் போது மாநில அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பவர் ஆளுநர். சரிங்களா? சரி, அப்ப இது ஏன் சார் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மாறியதற்கு பிறகு முதலாக தமிழகத்தின் அமைச்சரவை செப்டம்பர் 28, 2024 மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி,
நாசர், செலியன், ராஜேந்திரன் புதிய அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அமைச்சரவையிலிருந்து மனோ தங்கராஜ், செஞ்சி KS மஸ்தான், K ராமச்சந்திரன் போன்றோர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, செந்தில் பாலாஜி அவருக்கு ஏற்கனவே அவர் வகித்த மின்சாரம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை, நாசர் அவர்களுக்கு சிறுபான்மையினர் துறை, கோவி செலியன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை, R ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப அக்டோபர் 1ஆம் தேதி நடந்த பத்திரிகையில் இடம்பெற்ற மிக முக்கிய தகவல்கள் தேர்வு கண்ணோட்டத்தில். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே டிஎன்பிசியில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கிறது. அந்த சிலபஸ் அடிப்படையாக கொண்டு இந்த தகவல்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இது பாருங்க, கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அவைலபிளாக இருக்கும். மாணவர்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தற்போது நமது பயிற்சி மையத்தில் குரூப் 2 2A மெயின்ஸ் வகுப்புகளும், அதுக்கடுத்து டிஎன்பிசி குரூப் 4 வரக்கூடிய குரூப் 4 தேர்விற்காக ஓராண்டு பயிற்சி, எஸ்ஐ தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. இதில் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ பாருங்க, இந்த தகவல்கள் மிக முக்கியமானது. மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கங்க. ஸோ நாளைய பதிவில் அக்டோபர் 2ஆம் தேதி பற்றி பார்க்கலாம். நன்றி.